ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அது கூட மொச்சக்கொட்டை போட்டு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா பால் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கூட உப்பையும் போட்டிருக்கேன். இப்போ பாவக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து வைக்கிறப்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாப்பாக்கி வருது, வெடிக்குதா, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது புளிக்குழம்பு தாளிப்பு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் பெருங்காய கட்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருந்தா பாவக்காயை சேர்த்துக்கிறேன். பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு செய்கிறப்ப புளிக்குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துருக்கோம்ல, அதனால ஒரு தக்காளி போதும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாவக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இதில் வறுத்த மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். மொச்சக்கொட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு புளியிலே சேர்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இதில் வடிகட்டிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் மேலே பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. அந்த இடித்த பூண்டை லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் சேர்த்துட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.